ஒரு புள்ளிக்கு வந்திருக்கிறோம். அதாவது ஆழி செந்தில்நாதன் அவர்கள் சொன்னது தொடங்கப்பட்ட போது இருந்த சவாலை விட பல மடங்கு சவால் இருக்கு அப்படின்றதும், அண்ணா அவர்கள் குறிப்பிட்ட அந்த இடம் இப்போ திரும்பவும் அதே சவால் இருக்கிறப்ப அந்த பயணத்தை இன்னும் பேச வேண்டியிருக்கு. சரவணன், இப்போ வெளியிலிருந்து பார்ப்பது என்பது வேறு, கட்சிக்குள்ளிருந்து பேசுறதுன்றது வேறு. உங்கள் கோணம் என்ன இதில்? இன்னைக்கு இந்த பாயிண்ட் தான் வந்து தலைவர் அந்த பவள விழா கூட்டத்தில் வந்து தொட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாநில சுயாட்சி என்பது திமுகவுடைய உயிர் நாடி கொள்கைகளில் ஒன்று. இன்று கிரீம் பண்ணுக்கு எவ்வளோ வரின்னு கேட்டால் அதற்கு வந்து பதில் கிடைக்காத, கேட்க முடியாத சூழ்நிலையில்தான் நம்மை வைத்திருக்கிறார்கள். அதை வந்து கண்டிப்பாக இந்த மாநில சுயாட்சியை நாம் வென்றெடுக்க வேண்டும். இந்த பவள விழாவின் செய்தியாக நான் இதைத்தான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய முதல்வர், எங்களுடைய தலைவர், திமுகவுடைய தலைவர், பவள விழா நாயகராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து இன்றைக்கி பேசியிருக்கார். ஸோ இன்றைக்கி இந்த 75 வருடங்கள் வந்து திமுக கடந்து வந்திருக்கிறது அப்படின்னா அதற்கு வந்து முக்கிய காரணமாக அவர் எதை சொல்கிறார் அப்படின்னா, திமுகவுடைய கொள்கை பிடிப்பு, தொண்டர்கள் பலம். உங்களால் தான் நான் இருக்கேன், நீங்கள் தான் கழகத்திற்கு பலம் அப்படின்னு சொல்லி, அதையும் தொண்டர்களால் தான் இந்த இயக்கம் 75 ஆண்டுகளாக இப்படி சீரம் சிறப்புமாக இருந்து வருகிறது அப்படின்றத தெளிவாக ஆணித்தரமாக பதிவு செய்திருக்கிறார். இப்போ நீங்கள் வந்து ஒரு முக்கியமான கட்டத்தை வந்து இது பண்ணீங்க, ஆரம்பத்திலே சொன்னீங்க, நாம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய சவால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது எல்லாருமே ஒவ்வொரு சவால்களை வந்து சந்தித்திருக்கிறார்கள். ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய நெருக்கடிகளை எல்லாம் சாதித்து அதையெல்லாம் தாண்டி தான் வந்து திமுக கழகம் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய சாதனைகளை செய்து காட்டியிருக்கிறது. எல்லாமே பண்ணியிருக்கு. எமர்ஜென்சியை பார்த்துருக்கிறோம். எமர்ஜென்சியில் சிறைவாசத்தை அனுபவித்தவர் தான் தமிழ்நாட்டுடைய முதல்வர். ஆனால் அதையெல்லாம் விட ஒரு கொடுமையான காலம் வந்து இப்போது போயிட்டுருக்கு. எதிர்கட்சியாக பாசிசத்தை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தோம். ஆளும் கட்சியாக வந்த பிறகும் பாஜகவை அந்த ஒரு எந்த விதமான சமரசமுமே செய்து கொள்ளாமல் தொடர்ந்து எதிர்த்து வந்து, இந்தியாவிலேயே தொடர்ந்து பாஜகவை எதிர்த்து வந்திருக்கக்கூடிய ஒரே இயக்கம் எது அப்படின்னு சொல்லி, எந்த கொள்கை சமரசமுமே இல்லை எந்த கட்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா திமுக மட்டும்தான். இப்போது அண்ணன் ஆர் ராசா அவர்கள் வந்து பல முறை சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லாரும் பல அடக்குமுறைகளை சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டுடைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சந்தித்திருக்கக்கூடிய இந்த அடக்குமுறைகள், இப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலை வேறு யாருமே வந்து பார்க்கவில்லை. திராவிட தலைவர்கள் வந்து யாருமே பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் திராவிட கழகத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தமிழ்நாட்டையும் சரியான பாதையிலே இட்டு சென்றிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது பாஜகவை பார்த்தீங்க அப்படின்னா மல்டி ப்ராங்ட் அட்டாக். ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, நிதியை கொடுக்க மாட்டேன்றாங்க. ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, இந்தியை திணிக்கிறாங்க. ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, அவர்களுடைய கொள்கைகளை எப்படியாவது ஏதாவது ஒரு திட்டத்தின் மூலமாக கல்வியில் வந்து திணிக்க முற்படுகிறார்கள். எல்லா வகையிலுமே நெருக்கடி. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, இன்கம் டேக்ஸு, சிபிஐ, இடி இதை வைத்து எதிரிகளை வந்து நடுநடுங்க வைக்க முடியுமா, அவர்களுடைய மன உறுதியை, கொள்கை உறுதியை குலைக்க முடியுமா என்ற வகையில் வந்து பாஜக செயல்பட்டு கொண்டு வருகிறது. இதை எல்லாவற்றையுமே வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தி ஒரு என்ன சொல்கிறது, ஷீல்டு, அதாவது இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க, ஸ்கட் மிசைல் விட்டால் அதுக்கு வந்து ஒரு ஷீல்டு மிசைல் இங்கே வச்சுருப்பாங்க. அதை போல் அப்படிப்பட்ட கொள்கை கவசத்தை அணிந்து தமிழ்நாட்டையும் திமுகவையும் தொடர்ந்து வெற்றி பாதையிலே செலுத்தி கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதல்வர். நீங்க சொல்வதில் இப்போ திரு அண்ணா அவர்கள் பேசிய இடம்தான் சுய நிர்ணய உரிமை என்பதும் அரசமைப்பு மூலமாகவே நமக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள். பாஜக என்பது ஒரு குறியீடா இருக்கு, டெல்லியிலிருந்து அழுத்தம் வருது. திமுக பார்வையில் அப்படின்னா சவால் அதிகரிச்சிருக்கு. கண்டிப்பாக தேர்தல் வெற்றியின் மூலம் திமுக அங்கு உயிர்ப்போடு இருக்கின்றதை தாண்டி கொள்கையை அடைவதில் அந்த சவாலை உடைக்கிறதுல என்ன, இப்ப ஆளுநர் அதிகாரம் என்பது ஒரு இரட்டை அதிகாரம்னு சொல்ற ஒரு பார்வை இருக்குல்ல, அது ஒரு குறியீடு தான். அதை எப்படி எதிர்கொள்ள போறீங்கன்ற கேள்வி எல்லாம் இருக்கு. நிரம்ப சவால்கள் இல்ல. அதுதான் சொல்றேன். இப்போ ஆளுநரை வந்து இப்ப ஜனநாயக நாட்டில் இருக்கோம். நம்ம ஜனநாயக நாட்டில் திமுகவிற்கு ஜனநாயகத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை அசாத்தியமானது. திமுக இதுவரை ஜனநாயகத்திற்கு எதிராக, நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஒரு சுண்டு விரலை கூட சுட்டி காட்டியது கிடையாது. ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து எல்லா உரிமைகளை கேட்டு போராடுகிறோமோ அத்தனை உரிமைகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விதிமுறைகளுக்குள்ள, வரைமுறைகளுக்குள்ளே இருக்க வேண்டும் என்பதில் இப்போ இல்லை, என்றையிலிருந்தோ அதை வந்து ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆளுநரை வந்து ஒரு குறியீடாக சொல்கிறீங்க.
ஆளுநருக்கு எதிராக இன்னைக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், திமுகவுடைய வெற்றி என்று எதை காண்பிக்கலாம், எதை சொல்லலாம் அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய யாராவது ஒருத்தர் ஆளுநருக்கு ஆதரவாக பேசுவாரா தமிழ்நாட்டில்? ஆளுநர் செய்வது சரின்னு சொல்லுவாரா தமிழ்நாட்டில்? இல்ல. இதுதான் அதாவது ஒரு ஜனநாயக நாட்டில் எது முக்கியம் அப்படின்னா, அந்த கருத்துருவாக்கம். நமக்கு பின்னாடி வந்து ஒரு மேசிவ் சப்போர்ட், பப்ளிக் சப்போர்ட். ஓகே. ஸோ அதுல வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறோம். அவங்க வந்து அவர்களுடைய அதிகாரத்தை வைத்து இவர் தான் இருப்பாரு, இவர் தான் போவாரு, பண்ணுவாருன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல அவரால் ஏதாவது செய்ய முடிஞ்சுதா? அவர் செய்த ஏதாவது ஒரு நடவடிக்கையை அவரால் சஸ்டைன் பண்ண முடிஞ்சுதா? ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மட்டும் சொல்லிடுறேன். திரு செந்தில் பாலாஜி அவர்களை வந்து இது பண்ணிட்டாங்க, அமைச்சரவையிலிருந்து நான் இது பண்றேன் அப்படின்னாரு. 2 மணி நேரத்துல வாபஸ் வாங்கினார்ல. என்ன காரணம்? திமுக கொடுத்த அழுத்தம் தானே காரணம். திமுக எடுத்த அந்த முயற்சிகள், தமிழ்நாட்டுடைய முதல்வர் எடுத்த முயற்சிகள் தானே காரணம். பின்னங்கால் பிடரியில் அடிபட ஓடினார்ல ஆளுநர், அதுதானே வெற்றி. பேசலாம் சரவணன், ஒரு சின்ன இடைவேளை எடுத்துக்கலாம். முக்கியமான இடத்துக்கு வருகிற போது, ஒரு 75 ஆண்டுகால பயணத்தை பேசுகிற போது, சவால் இன்னும் பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னா அடுத்து எதிர்கொள்ள போகுது, எப்படி எதிர்கொள்ள போறாங்க அப்படின்றதும், திமுக அடுத்த கட்டத்தை எப்படி தயார் செய்யணும் அப்படின்றதையும் பேசலாம். நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் V-Guard